கொலோசையர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருத்தவங்க நம்மள வார்த்தையாலேயோ இல்லை செயல்களை காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன செய்யலாம், நம்ம எதர் அவங்க கிட்ட தனியாக பேசி என்ன செய்யலாம், அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவே தெரிஞ்சு ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்களா மனசுல ஒரு ஹாலுசினேஷன் கன்க்ளூஷன் வேறு எடுத்துக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை போய் நீங்க பேசினாலும் அவங்க எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இவங்க இருளின் அதிகாரத்தில் அப்படி இருக்கிறதுனால தான் அதை என்ன செய்யறாங்க, துணிகரமா இப்படி மற்றவங்கள காயப்படுத்துறாங்க. நீங்க தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களா அப்படின்னா அந்த இன்டென்ஷனை தேவன் அறிவார். ஸோ நம்மளுக்கு ஏசப்பா என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இருளின் அதிகாரத்தில் வல்லமையே வல்லமையே குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார் பிதாவே உம்மை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். வல்லமையே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை 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 வல்லமையே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் அனைவருடன் கூட இருப்பாராக. ஆமென்.